Welcome to all. I am Arunachalam, postgraduate teacher. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதில் நாம் நீட் கெமிஸ்ட்ரி 2020 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்யூஷன் பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் லீட் டு சேஞ்சுன்ற ஒரு வினா இருக்குது. அதாவது ஒரு வினையில் வினைபட பொருட்களின் செறிவை அதிகரிக்கும் போது அதில் மாறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்றது என்தால்பி சேஞ்சஸ் டெல்டா ஹெச் ஆர்ன்றது ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். அடுத்தது த்ரிஷோல்டு எனர்ஜி குறைந்தபட்ச ஆற்றல்னு சொல்லுவோம். அடுத்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி மோதல் எண். அடுத்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். கிளறு ஒரு ஆற்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கான அலகுலாம் பார்க்கலாம். கிலோ ஜூல் பர் மோல். அது த்ரிஷோல்டு எனர்ஜிக்கு கிலோ ஜூல் பர் மோல். ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் கிலோ ஜூல் பர் மோல்ன்ற அலகில் இருக்கும். எனவே ஒரு மோலுக்கான ஆற்றல் என்பது மாறாது. எதை மாற்றும் போதுன்னா செறிவை மாற்றும் போது இந்த ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன், த்ரிஷோல்டு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜின்றதுலாம் செறிவை மாற்றும் போது மாறாமல் இருக்கும். எனவே இதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன், த்ரிஷோல்டு எனர்ஜி அண்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆன்சர் வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வினைப்பட பொருள் இது பி என்ற விளைபொருள், ஏ ரியாக்டன், பி ப்ரொடக்ட். இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை கிராஸ் ஆகிட்டு ப்ராடக்டாக மாறும். இப்போது ஏவுனான ஆற்றல் இங்கே இருக்குது. இந்த ஆற்றலில் இருந்து டிரான்சிஷன் ஸ்டேட் அடையிறதுக்கான ஆற்றல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்கிறோம். அப்போ இந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதே போன்று இங்கே அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டினுடைய டோட்டல் எனர்ஜியை நம்ம த்ரிஷோல்டு எனர்ஜி சொல்கிறோம். அடுத்ததாக ஏ என்ற மூலக்கூறுக்கும் பி என்ற மூலக்கூறுக்கும் இடையான அந்த ஆற்றல் தான் நம்ம ரியாக்ஷன் எனர்ஜி ஆர் ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த மூன்று மதிப்புகளுமே ஏவனுடைய செறிவை மாற்றுவதால் மாறாமல் இருக்கும். ஏன்னா இவைகள் எல்லாமே ஒரு மோலுக்கான ஆற்றலாக குறிப்பிடப்படுது. எனவே ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரிஷோல்டு எனர்ஜி, heat of the reaction does not change with changing concentration of the reactant. அப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்றது எதை பொறுத்து இருக்குன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல். இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பொறுத்து இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து செறிவு அதிகரிக்கும் போது மூலக்கூறின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே கொலிஷன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின், the mixing of N2 and ER gases in the cylinder contain 7 gram of N2 and 8 gram of argon. If the total pressure of the mixture of gases in the cylinder is 27 bar, the partial pressure of the N2 கேட்குறாங்க. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டது வந்து ஒரு சிலிண்டரில் N2 மற்றும் ஆர்கான் கேஸஸ் இருக்குது. இதில் N2னுடைய கிராம் வந்து 7 கிராம், ஆர்கானுடைய கிராம் 8 கிராம் இருக்குது. இப்போ டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 27 பார். பார்ஷியல் ப்ரெஷர் கேட்குறாங்க. அப்போ ரவுலட் லா படி நம்மளுக்கு தெரியும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி N2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2ன்றது ரவுலட் லா. இப்போ டோட்டல் ப்ரெஷர் தெரியுது. அப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணணும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் 2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் moles of N2 our N2 by N total. அப்போ 7
நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். 7 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போது N2 ஈக்குவல் டு 7/28. அதே போன்று N ஆர்கான் கால்குலேட் பண்ணுறோம். N ஆர்கான் பார்த்தோம்னா 8/40. அப்போ இது நம்ம அடிச்சோம்னா 1/4ன்னு வரும். 1/4 இங்கே 1/5. அப்போ N2ன்றது 1/4 இன்ட்டு டோட்டல் N டோட்டல் கால்குலேட் பண்ணுறோம். N டோட்டல் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/5. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 9/20. அப்போ இங்கே NTன்றது 9/20. அந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம 20/9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போது 5. அப்போது மோல் ஃப்ராக்ஷன் வந்து 5/9. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவேஷனில். N partial pressure of N2 equal to total pressure 27 into mole fraction வந்து 5/9. இது சால்வ் பண்ணும்போது 3 5s are 15. அப்போ ஆன்சர் வந்து 15 bar. our second option is correct. அடுத்த கொஸ்டின் இது வந்து ரவுட் லா பேஸ் பண்ணியிருக்கு இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஃபார் த ரியாக்ஷன் 2Cl gas converted into Cl2 molecule the correct option isன்னு கேட்குறாங்க. அப்போங்க Cl அணுக்கள் 2 Cl அணுக்கள் வந்து வாயுவாக இருக்குது. இது வந்து Cl2 மூலக்கூறாக மாறுது. அப்போ ஒரு பிணைப்பு உருவாகுது. அந்த பிணைப்பு உருவாகுதுன்னா அங்கே வெப்பம் வெளியே போகும். அது எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். அதுதான் பாண்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது நம்ம ΔH வேல்யூ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பிணைப்பு உருவாகும் போது இங்கே ஆற்றல் வெளியே போகும். அது எக்ஸோதெர்மிக்கு. அப்போ ΔH வேல்யூ 2Cl கேஸ் ப்ளஸ் Cl2ன்னு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டெல்டா N கால்குலேட் பண்ணுறோம். இங்கே 1 மோல் இருக்குது, இங்கே 2 மோல் இருக்குது. அப்போது 1 - 2 ஈக்குவல் டு -1. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிகிரீஸ் ஆகுது. அப்போது ΔS வேல்யூ அது ரேண்டம்னஸ் வந்து இங்கே குறையுது. ரேண்டம்னஸ் குறையுதுன்னா அங்கே ΔS வேல்யூ நெகட்டிவில் இருக்கணும். அப்போ ΔS நெகட்டிவ்னா ΔS லெஸ் தென் 0. சாரி, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லும்போது ΔH வேல்யூ நெகட்டிவ். அப்போ இது லெஸ் தென் 0 தான். இப்போ ஆன்சர் ΔH லெஸ் தென் 0வாக இருக்கணும், ΔS லெஸ் தென் 0வாக இருக்கணும். அதான் அது போன்ற ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் 3ல் இருக்குது ΔH வேல்யூ நெகட்டிவ், ΔS வேல்யூ நெகட்டிவ். அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து வெப்பம் வெளியே போகுது. அப்போ ΔH வேல்யூ நெகட்டிவில் இருக்கணும், மைனஸில் இருக்கணும். அப்போ ஆன்சர் 3 கரெக்டு. அடுத்தது, an element has a body centered cube BCC structure with cell edges of 280 picometer. the atomic radius கேட்குறாங்க. அப்போது எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜ் லென்த்து ஏன்றது கொடுத்துருக்காங்க, ஆர்ன்றது கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் சிம்பிள் கியூபிக்காக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ ஈக்குவல் டு 2R ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ R ஈக்குவல் டு A/2. அடுத்ததாக பிசிசி பார்க்கும்போது √3A ஈக்குவல் டு 4R. அப்போ R ஈக்குவல் டு √3/4A அப்படின்றது ஆருக்கும் எட்ஜ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன். அதேமாதிரி எஃப்சிசியாக இருந்தால் √2A ஈக்குவல் டு
4r. இப்போ r ஈக்குவல் டு √2 4a இந்த ஆர் அண்டு ஏவுக்கான ரிலேஷன்ஷிப். இங்கே நம்ம கொடுத்தது வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எடுத்துக்கணும். அப்போ √3 4 இன்ட்டு ஏ ஆர் ஈக்குவல் டு √3 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 288 பிக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். The rate constant for the first order reaction is 4.606 into 10 to the power of -3 second minus 1. The time required to reduce 2 gram of the reactant to 0.2 gram is கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். K ஈக்குவல் டு 2.303 by T log initial concentration of the reactant and concentration at time t அப்படின்னு சொல்கிறோம். அப்போ t தான் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. t ஈக்குவல் டு 2.303 by k. இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 2 கிராம் இருக்குது. அப்போ 2 by ஒரு 2.0 t டைமில் 0.2 கன்வெர்ட் குறையுது. அப்போ 0.2. கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ இந்த வேல்யூ 10ன்னு இருக்கும். log 10 2.303 by 4.606 into 10 to the power of -3 log 2 by 0.2ன்றது 10 இருக்கும். அப்போ log 10ஓட வேல்யூ 1. இந்த வேல்யூ 1. அப்போ 2.303 by 4.606 into 10 to the power of -3ன்னு பார்க்குறோம். இது வேல்யூ 1ன்னு ஆயிடுது. அப்போ இது ரெண்டும் பார்த்தோன்னா என்னோட டோய்ஸ் வேல்யூவாக இருக்குது. அப்போ இது 1 2 1/2ன்னு இருக்குது வேல்யூ. 1/2 இன்ட்டு 10 to the power of இந்த 3 வந்து மேலே போகும்போது +3ன்னு ஆயிடுது. அப்போது t ஈக்குவல் டு 0.5 1/2ன்றது 0.5 இன்ட்டு 10 to the power of 3. இது சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 500 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 500 செகண்ட். அடுத்த கொஸ்டின். The measuring theta potential is useful in determining which property of the colloidal solution சொல்கிறாங்க. இந்த theta potential அப்படின்றது கொலாய்டல் சொல்யூஷனில் எதை வந்து டிட்டர்மின் பண்ணி கேட்கும்போது சாலிபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகல், சைஸ் ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகல், விஸ்காசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல். இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதை பார்க்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது வந்து எதிர்மின்சுமையுடைய ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அது பாசிட்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம டைட்லி பவுண்டட் லேயர்னு சொல்கிறோம். இது நம்ம டைட்லி பவுண்டட் லேயர்னு சொல்கிறோம். அது பின்புற லேயர்ன்றது டைட்லி பவுண்டட் லேயர். அதுக்கு அடுத்தது இது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து இது வந்து செகண்ட் லேயராக இருக்குது. இந்த செகண்ட் லேயர் வந்து எலக்ட்ரோ நியூட்ரல் லேயர்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ நியூட்ரல் லேயர் பிளேன் ஆஃப் ஷியர் பிளேன் சொல்லலாம். அதை ஷியர் பிளேன். இது வந்து எலக்ட்ரோ நியூட்ரல் ரீஜியன். இது ஒரு நியூட்ரல் ரீஜியன். அப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் இந்த செகண்ட் லேயருக்கும் இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் டிஃபர் தான் நம்ம சீட்டா பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சீட்டா மின்னழுத்தம். இந்த சீட்டா மின்னழுத்தம் எதை டிட்டர்மின் பண்ணணும்னா அதோடைய ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மின் பண்ணணும். சீட்டா பொட்டன்ஷியல் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் சர்ஃபேஸ் ஆஃப் டைட்லி பவுண்டட் லேயர் அண்ட் எலக்ட்ரோ நியூட்ரல் ரீஜியன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணலாம். இந்த சீட்டா பொட்டன்ஷியல் லொக்கேட்டட் அட் தி ஷியர் பிளேன். இது எங்கே இருக்குன்னா இந்த நழுவும் தளத்துக்கு அருகாமையில் இருக்கிறது தான் இதுதான் நம்ம சீட்டா பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சீட்டா பொட்டன்ஷியல் டிட்டர்மின் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டல் சிஸ்டம். அப்போ வந்து
இந்த கொலாய்டல் சிஸ்டத்தினுடைய ஸ்டெபிலிட்டி டிட்டர்மின் பண்ணுறது தான் வந்து இந்த கூழ்மங்களுடைய நிலைப்புத்தன்மையை அறிவதற்கு இந்த சீட்டா பொட்டன்ஷியல்ன்றது பயன்படும். இது சீட்டா பொட்டன்ஷியல், இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பேப்பர் குரோமேட்டோகிராஃபி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப்னு சொல்கிறோம். குரோமேட்டோகிராஃபினா வண்ண பிரிக்கும் முறை. வண்ண பிரிக்கும் முறை வந்து எதை அடிப்படையாக கொண்டுனா, ஒன்று அப்சார்ப்ஷன் அண்டு பார்ட்டிஷன். இதில் ஸ்டேஷனரி பேஸ் நகரும் நிலைமை, குரோமேட்டோகிராஃபியில் ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து சாலிடாக இருந்தால் அது வந்து அப்சார்ப்ஷன் குரோமேட்டோகிராஃபின்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். அடுத்தது நகர நிலைமை லிக்விடாக இருக்கும்போது அது வந்து பார்ட்டிஷன் குரோமேட்டோகிராஃபின்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த அப்சார்ப்ஷன் குரோமேட்டோகிராஃபிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தின் லேயர் குரோமேட்டோகிராஃபி, காலம் குரோமேட்டோகிராஃபி, இதெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் குரோமேட்டோகிராஃபி எக்ஸாம்பிள். அப்போ இதெல்லாம் ரெஜெக்ட் பண்ணிடலாம். பார்ட்டிஷன் குரோமேட்டோகிராஃபி எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. இந்த பேப்பர் குரோமேட்டோகிராஃபியில் ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து H2O, இது வந்து ஒரு லிக்யூடு. எனவே பேப்பர் குரோமேட்டோகிராஃபி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமேட்டோகிராஃபி. இப்போ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், the mixture which show the positive deviation from Raoult law. இப்போ Raoult lawன்றது என்னன்னு பார்க்கும்போது இந்த B partial pressure equal to total pressure into mole fraction அப்படின்றது தான் வந்து Raoult law. இது ஐடியல் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கும் போது இது ஏன்ற மூலக்கூறு, பின்ற மூலக்கூறு, இதனுடைய மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இங்கே எடுத்துக்கிறோம். அதிகமாகிட்டே போகும். இங்கேயோட மோல் பண்ணும் இங்கேருந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போ வேப்பர் ப்ரெஷர்ன்றது இப்படி இருக்குது, டோட்டல் ப்ரெஷர். இது வந்து ஐடியல் சொல்யூஷன். இது நான் ஐடியல் சொல்யூஷன் பார்க்கும்போது அது பாசிட்டிவ் டிவியேஷன்றது இந்த மதிப்பில் இருந்து அதிகமாக இருக்கும். இதை நேர் விலகல் சொல்கிறோம். இது நேர் விலகலுக்கான வரைபடம். இந்த நேர் விலகல் எப்போ ஏற்படும்னா ஸ்மால் பாசிட்டிவ் டிவியேஷன், லார்ஜ் பாசிட்டிவ் டிவியேஷன் இருக்குது. எப்போ ஏற்படும் போது இந்த இன்ட்ராக்ஷன் பார்க்குறோம், அந்த மூலக்கூறுக்கான இன்ட்ராக்ஷன் ஏ அண்டு ஏவுக்கான இன்ட்ராக்ஷன் மற்றும் பி அண்டு பிக்கு இடையான இன்ட்ராக்ஷன், லைக் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கும், வலிமையானதாக இருக்கும். ஆனால் ஏ மற்றும் பி மூலக்கூறுக்கான அந்த இன்ட்ராக்ஷன் வீக்கராக இருக்கும், வலிமை குறைவானதாக இருக்கும். இது போல் கேஸில் தான் நம்ம பாசிட்டிவ் டிவியேஷன் வரும். அப்போ இந்த பாசிட்டிவ் டிவியேஷன் இருக்கும்போது இங்கே டெல்டா ஹச் மிக்சிங் ஈக்குவல் டு பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா வால்யூம் மிக்சிங்கும் பாசிட்டிவாக இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். இந்த பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் CH3 CHO அசிட்டால்டிஹைடு ப்ளஸ் கார்பன் டைசல்பைடு. இந்த மிக்சரானது பாசிட்டிவ் டிவியேஷனில் இருக்கும், லார்ஜ் பாசிட்டிவ் டிவியேஷன். அதே போல் H2O புரோப்பனால் எத்தனால் ப்ளஸ் அசிட்டோன்றது பாசிட்டிவ் டிவியேஷனில் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து எத்தனால் அண்டு அசிட்டோன் சொல்கிறோம். அப்போ எத்தனால் மூலக்கூறுக்கான இன்ட்ராக்ஷன், அசிட்டோன் மூலக்கூறான இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஆனால் எத்தனால் அண்டு அசிட்டோன் மூலக்கூறுக்கு இடையான அந்த இன்ட்ராக்ஷன் வந்து வீக்கராக இருக்கும். எனவே இது
பாசிட்டிவ் டிவியேஷன் இருக்கும், அவுட் லெவல் வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து எத்தனால் ப்ளஸ் அசிட்டோன். இங்கே பென்சின் டொலுவின்றது ஒரே மாதிரி நேச்சரில் தான் இருக்கும். பென்சின் டொலுவின். அப்போது இது ரெண்டுக்கான இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ இது ஆன்சர் இல்லை. அசிட்டோன் குளோரோஃபார்ம் இதுவும் ஆன்சர் இல்லை. குளோரோ ஈத்தேன் புரோமோ ஈத்தேன் ஒரு சிமிலரான நேச்சரில் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஆன்சர் வந்து எத்தனால் அண்ட் அசிட்டோன். ஃபைண்ட் அவுட் த solubility of NiOH2S in 0.1 molarity of sodium hydroxide given that the ionic product of NiOH2 is கொடுத்துருக்காங்க. அப்போ அயனிக் ப்ராடக்ட்ன்றது அயனி பெருக்கம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கரைதிறன் கேட்குறாங்க. அப்போ இந்த கேஸில் NiOH2S இது எப்படி அயன்ஸ் அப்படின்னா Ni2 ப்ளஸ் OH மைனஸ் 2ன்னு தெரியும். அப்போ இது எக்ஸ் மோல்கள் இருந்தால் இது எக்ஸ், இது வந்து 2xன்னு இருக்கும். அப்போ இதனுடைய அயனிக் ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.10⁻⁻15. இங்கே NaOH அப்படின்றது இருக்குது. இந்த NaOH வந்து தெரிஞ்சா Na ப்ளஸ் OH மைனஸ்ன்னு தெரியும். இங்கே வந்து 0.1 m கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ சோடியமோட கான்சன்ட்ரேஷன் 0.1 m, OHனோட கான்சன்ட்ரேஷன் 0.1 m. இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது 10⁻⁻5 ரேஞ்சில் இருக்குது. அப்போது இங்கே 0.1 ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை 2OH மைனஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், நெக்லிஜ் பண்ணிடலாம். KIP ஈக்குவல் டு அப்படின்னான்னு பார்க்குறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ni2 ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் பவர் 2ன்றது பார்க்குறோம். இது KHP. அடுத்தது இந்த நிக்கல் 2+னுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணல. ஆனால் இதிலேருந்து நம்ம சாலிபிலிட்டி எடுத்துக்கலாம். எப்படின்னா சாலிபிலிட்டி KIP ஈக்குவல் டு MS பவர் M அண்டு NS பவர் N இருக்குது. இந்த டேர்முக்கான சால்பிலிட்டி நம்ம டேரெக்டாக இதோட கான்சன்ட்ரேஷன் தெரியும். அப்போ இந்த டேர்ம் பதிலாக 0.1ன்றதை எடுத்துக்கலாம். ஆனால் நிக்கல் கான்சன்ட்ரேஷன் பதிலாக M சால்பிலிட்டி பவர் Mன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த Mோட வேல்யூ 1 தான் இருக்குது, முன்னாடி 1 இருக்குது. அப்போ 1 சால்பிலிட்டி பவர் 1 இன்ட்டு இந்த டேர்ம் வந்து டேரெக்டாக கான்சன்ட்ரேஷன் 0.1ன்ற கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்போ 0.1 பவரில் 2 இருக்குது, 2 போட்டுக்கிறோம். அப்போ சாலிபிலிட்டி இன்ட்டு 0.01 போட்டுக்கிறோங்க. ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது 0.01 ஈக்குவல் டு KIP அயனிக் ப்ராடக்ட்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ சாலிபிலிட்டி ஈக்குவல் டு IP பவர் 0.01. KIPயோட வேல்யூ 2 இன்ட்டு 10⁻⁻15 டிவைடட் பை இது 0.01ன்றதை 10⁻⁻2ன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது -13 வரும். அப்போ ஆன்சர் 2 இன்ட்டு 10⁻⁻13 m. ஆன்சர் 4 இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் given by the following reaction. சுக்ரோஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா D ப்ளஸ் குளுக்கோஸ் அண்டு பீட்டா D மைனஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம இன்வர்ஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இஃப் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc is 2 into 10⁻13 at 300 Kelvin, the value of delta G at the same temperature கேட்டுறாங்க. இங்கே delta G வேல்யூ கேட்குறாங்க. இந்த delta G of the reaction equal to minus RT ln Kன்றது தெரியும். ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆரோட வேல்யூ மைனஸ் 8.314 ஜூல் மோல் மைனஸ் 1 அப்படின்றது இருக்குது. Tயோட வேல்யூ 300 கெல்வின். லான் Kயோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 2 இன்ட்டு 10⁻⁻13
13 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சால் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆப்ஷன் 1ல் மைனஸ் இல்லை, ஆப்ஷன் 4ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 மைனஸ் 8.314 இன்ட்டு 300 கெல்வின் லான் 2 × 10⁻⁻13 இருக்குது. இது ஆன்சரு. தேர்டு ஆப்ஷனில் 4 இருக்கிறதுனால இதை ரெஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த செகண்ட் ஆப்ஷன்லேயும் 3 இருக்குது, லான் 3, இதை ரெஜெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மைனஸ் இல்லை, அப்போ அதை ரெஜெக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது the correct option for the free expansion of an ideal gases under the adiabatic condition. அப்போ adiabatic conditionன்றது Q = 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ Q = 0 இருக்கிறது ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சொல்லும்போது ஒர்க் டன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஒர்க் டன் வந்து 0, ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் P எக்ஸ்டர்னல் = 0, அதனால் ஒர்க் டன் வந்து 0ன்னு சொல்கிறோம். அப்போ ஒர்க் டன் 0 அப்படின்னும் போது டெல்டா யூ வேல்யூ 0ஆகிடும். இந்த டெல்டா யூ 0ன்னும் போது இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரோட ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ டெல்டா யூ 0னா டெல்டா டி ஆல்சோ 0. Internal energy is function of temperature, hence delta T = 0. delta T 0ன்னு சொல்லும்போது delta H வேல்யூ 0 தான். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்போ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷனில் Q 0வாக இருக்கும். ஒர்க் டன் இஸ் ஆல்சோ 0. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் 0வாக இருக்கும். இது போல் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது பார்த்தோம்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4ல் ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் 1 ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் 4 இஸ் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The freezing point depression constant Kf of the benzene is 5.12 gram mole minus 1 அப்படின்றது இருக்கு. Freezing point depression for the solution of the molality 0.078 m containing the non-electrolyte solution in benzene சொல்கிறாங்க. அப்போ நான் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும்போது இது வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வருது. ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன்றது டெல்டா டிஎஃப் = கேஎஃப் இன்ட்டு மொலாலிட்டி அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. அப்போ கேஎஃப்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.12 இன்ட்டு மொலாலிட்டி 0.078. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.399 வரும். இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா 0.4 கேன்றது ஆன்சரு. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நாம் ஆன்சர் போட முடியும். HCl was passed through a solution of calcium chloride and magnesium chloride and sodium chloride. Which of the following compounds crystallized சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஒன்லி சோடியம் குளோரைடு. இது கான்செப்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.